ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பெல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ட்ரெயினி சூப்பர்வைசர் ட்ரெயினி அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம், சரிங்களா? அப்புறம் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிசிப்ளின் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிசிப்ளின், இதுக்கு வந்து மொத்தம் 70 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதே போல் எலக்ட்ரிக்கல் டிசிப்ளின், இதுக்கு வந்து 25 வேகன்சி. சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 வேகன்சி. எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து 20 வேகன்சி. கெமிக்கல் 5 வேகன்சி. மெட்டாலஜி வந்து 5 வேகன்சின்னு சொல்லிட்டு மொத்தம் 150 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி வைஸ் ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதே போல் ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் எந்த பிளேஸில் வந்து போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? திருச்சியா, ராணிப்பேட்டையா, இல்லை வைசாகா, இல்லை பெங்களூரா, அப்புறம் பவர் செக்டர் சைட்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இது இன்ஜினியர் ட்ரைனிங், ஓகேங்களா? மொத்தம் 150 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ட்ரைனிங், இதுக்கு வந்து பாருங்கள் மெக்கானிக்கல் டிசிப்ளின் மொத்தம் 140 வேகன்சி. எலக்ட்ரிக்கல் வந்து 55 வேகன்சி. சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 வேகன்சி. எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து 20 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தம் 250 வேகன்சி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதையுமே கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 10 வேகன்சி இருக்குது. இதுக்கான டென்டேட்டிவ் பிளேஸும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக அங்கே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அப்ரிவேஷன்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் பற்றியும் பவர் செக்டார் சைட்ஸ் பற்றியும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. தெளிவாக வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ட்ரெயினி இந்தந்த டிசிப்ளின்லாம் வந்து பாருங்கள். கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரெகுலர் ஃபுல் டைமில் தான் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 27 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் டைம் ரெகுலர் ஃபுல் டைமில் டிப்ளமோ இன்ஜினியரிங் அவங்க சொன்ன டிசிப்ளினில் நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது 65% சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் மட்டும் 60% இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர்வைஸ் ட்ரைனிங்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் 27 வயசு தான். இப்போ இன்ஜினியர் ட்ரைனில் வந்து நீங்கள் வந்து பிஜி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 29 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 பிப்ரவரி 2025, சரிங்களா? அதன்படி தான் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் தான், சரிங்களா? அப்புறம் என்னென்ன டிசிப்ளினுக்கு அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற டிகிரி முடிச்சிருந்தாலும் என்னென்ன பிரான்ச் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 12 டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. இந்த 8 டிசிப்ளின் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து அதே போல் ஒரு 8 டிசிப்ளின். சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்தந்த டிசிப்ளினுக்கு ரிலேட்டடாக நீங்கள் இந்த கோர்ஸ் படிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். இந்த பிரான்ச் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? அதே போல் கெமிக்கலுக்கும் மெட்டாலஜிக்கும் கொடுத்துருக்காங்க. தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் என்ன டிசிப்ளின் படிச்சிருக்கீங்களோ அந்த டிசிப்ளினுக்கு ஏற்ற மாதிரி அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளான்னு தெளிவாக செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்புறம் அப்பர் ஏஜ் லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கேஸ்ட் வைஸ் கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இடபிள்யூஎஸ்க்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியர் ட்ரைனிங்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஜினியர் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிபிடி வந்து இருக்கும். அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடிக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். சிபிடியை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிக்கு 5 பேர் அப்படின்ற விதத்தில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். கம்யூனிட்டி வைஸாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதாவது 1:5 ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ட்ரைனிங்க்கு, ஓகேங்களா? ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 100% வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அது வந்து 75% வந்து பார்த்தீங்கன்னா சிபிடிக்கு வந்து போயிடும். 25% வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஸ்கோருக்கு வந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதான் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான க்ரைட்டேரியா. அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே 2 ஸ்டேஜ் ப்ராசஸ் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி இருக்குது, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபிடி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை வந்து 1:3 ரேஷியோவில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் நடக்கும், சரிங்களா? இதுக்கு வந்து இன்டர்வியூ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டும் தான் இன்டர்வியூ, சரிங்களா? அதாவது
ட்ரெயின் இன்ஜினியருக்கு மட்டும் தான் இன்டர்வியூ, இன்ஜினியர் ட்ரைனிங் மட்டும் தான் இன்டர்வியூ. இந்த சூப்பர்வைசர் ட்ரைனிங் வந்து இன்டர்வியூ கிடையாது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 1:1 ரேஷியோ, அதாவது ஒரு வேகன்சிக்கு 3 பேர்ன்ற விதத்தில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. உங்கள் சிபிடி பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணுவாங்க. சிபிடி வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இதில் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், சரிங்களா. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதே போல் இந்த சூப்பர்வைசர் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து பாருங்கள், சிபிடி ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் பார்ப்போம் சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பே ஸ்கேல், இன்ஜினியர் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து 50,000, சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து 32,000 சொல்லியிருக்காங்க. பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அப்புறம் சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே செக் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதோட பெல்லோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது, நீங்கள் வந்து பெல்லோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியம். அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1072 ரூபா ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம் ஃபீ, ப்ராசஸிங் ஃபீஸோட தனித்தனியாக இருக்குது, தெளிவாக செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600, ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா 400 ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து 1072 ரூபா. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மேனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாது, ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 400 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. 472 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் தான் சொல்லியிருக்காங்க, தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நாட் ரீஃபண்ட் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும் போதே நீங்கள் வந்து ஒரு 5 டெஸ்ட் சென்டர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பைலாங்குவல், ஹிந்தி இங்கிலீஷ், சரிங்களா. இந்த 2 லாங்குவேஜில் தான் வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஆப்டோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இன்டர்வியூமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷில் தான் நடக்கும். நீங்கள் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ஓகேவோ அதை வந்து நீங்கள் அந்த லாங்குவேஜில் நீங்கள் இன்டர்வியூ வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து டைம் டு டைம் வந்து பெல்லோட அஃபிஷியல் வெப்சைட்டு கேரியர் செக்ஷனில் வந்து தெளிவாக செக் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான தேதிகள், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1 பிப்ரவரி 2025 காலை 10 மணிக்கு மேலே வந்து ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா. அப்புறம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28 பிப்ரவரி 2025, ஆல்மோஸ்ட் பிப்ரவரி 1 மந்த் டைம் தராங்க, ஓகேங்களா. 28 பிப்ரவரி 2025 தான் லாஸ்ட் டேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த போஸ்டிங், சரிங்களா. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க 11, 12, 13 ஏப்ரல் 2025 சொல்லிட்டு இந்த 3 நாள் டைம் சொல்லியிருக்காங்க. இந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து எக்ஸாம் டேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஹால் டிக்கெட், அதாவது அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் வீக் ஏப்ரல்லே வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி நாங்கள் இன்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த டேட், இந்த எக்ஸாம் டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் தான், ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும். மேபி சேஞ்ச் ஆகலாம், சேஞ்ச் ஆனால் அதையுமே நாங்கள் வந்து வெப்சைட்டில் அஃபிஷியலாக இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருங்க, உங்கள் மெயில் ஐடிலாம் செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், சரிங்களா. இவங்க அறிவிச்சிருந்த ட்ரெயின் இன்ஜினியர், அதாவது இன்ஜினியர் ட்ரெயினி, சூப்பர்வைசர் ட்ரெயினி, இந்த 2 போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள், ஓகேங்களா. ஸோ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பாருங்கள். உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கரெக்டாக மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.